ஹலோ எவ்ரிவன். பேக்கிங்க்கு நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் கேக் டின்னை பற்றி ஃபுல்லாக டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். எந்த கேஜிக்கு எந்த டின் யூஸ் பண்ணணும், அதை ஷாப்பில் போய் எப்படி மெஷர் பண்ணி வாங்கணும் அப்படின்றதெல்லாம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். நம்பர் 1, கேக் டின்னை எப்படி மெஷர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இன்ச் டேப்பில் நம்ம இன்ச்சஸ் தான் நம்ம எடுத்துக்கிடுவோம். இந்த டின்னோட அடிப்பகுதியில் இன்ச் டேப்பை இந்த மாதிரி வச்சு டயமீட்டர் ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணணும். நெக்ஸ்ட் அதோட ஹைட்டை மெஷர் பண்ணணும். அது எவ்வளோ இன்ச்சஸ் வருதோ அதை வச்சு தான் நம்ம கேக்கோட எந்த கேஜிக்கு எந்த கேக் டின் யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கணும். அதை பற்றி டீட்டெயில்டாக நெக்ஸ்ட்டு நான் சொல்லியிருக்கேன். எந்த கேஜிக்கு எந்த டின் யூஸ் பண்ணணும் அப்படின்றத அதை ஃபுல்லாக நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸ்கொயர் டின்லேயும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் செக் பண்ணணும். இப்போ ரெக்டாங்கிள் டின்னில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் இப்போ செக் பண்ணுறேன்ல அந்த மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஷாப்புக்கு போகிறப்ப கண்டிப்பாக இன்ச் டேப் எடுத்துகிட்டு போங்க. இனிஷியலாக நமக்கு போகிறப்ப நமக்கு தெரியாது எது எப்படி மெஷர் பண்ணணும், எப்படி வாங்கணுன்ட்டு பார்க்குற டின்னெல்லாம் எடுப்போம். ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக் அவாய்ட் பண்ணுங்கள். நான் அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருந்தேன். இப்போ நான் செக் பண்ணேன் பார்த்தீங்களா, இதே மாதிரி செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த கார்னர்ஸ் செக் பண்ணி வாங்குங்க. இந்த மாதிரி கர்வ்டு எட்ஜ் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதனால் வேஸ்டேஜ் நிறைய அதிகமாகும். கார்னர்ஸ் ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ அது பெட்டராக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 2 டின்னில் நான் இனிஷியலாக பார்க்குறப்ப இந்த லைட்டாக இருக்கிற இந்த டின் தான் ரேட் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி வாங்கிட்டேன். இதில் உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி ஆயிருக்கு பாருங்கள். இதில் என்ன ப்ராப்ளம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேட்டரி ஊற்றி வைக்கிறப்ப சீக்கிரமாகவே வெந்துடும். ஸோ நம்ம அதை செக் பண்ண மாட்டோம். ஒரு 20 மினிட்ஸ் நம்ம செட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 10 மினிட்ஸ்லேயே பேக் ஆகி முடிச்சிடும். ஸோ அதுக்கடுத்து நான் வைக்கிற ஒவ்வொரு டைமும் அந்த கேக்கு ஹார்டாக ஆரம்பிச்சிடும், டார்க் ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இது செல்ஃப் லைஃப் அவ்வளோவா இருக்காது. இதுக்கு பதிலாக இப்போ நான் ரீசெண்டாக வாங்கினது தான் இந்த டின். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு. பட் ஆனால் நமக்கு லைஃபும் வரும், கேக்குமே சூப்பராக பர்ஃபெக்டாக வருது. இப்போ வாங்க எந்த கேஜிக்கு எந்த கேக் டின் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். 1/2 கேஜிக்கு 5 இன்ச் டின்னும் யூஸ் பண்ணலாம், 6 இன்ச் டின்னும் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி 1 கேஜிக்கு 7 இன்ச் டின்னும் யூஸ் பண்ணலாம், 8 இன்ச் டின்னும் யூஸ் பண்ணலாம். and then 1.5 kgக்கு 9 inch tin யூஸ் பண்ணிக்கலாம், 2 kgக்கு 10 inch tin யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க டயர் கேக்கு எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ 1.5 kgக்கு 8 inch tin and 6 inch tin யூஸ் பண்ணலாம். and 2.5 kgக்கு 9 inch tin 6 inch tin யூஸ் பண்ணலாம். and 3 kgக்கு 10 inch and 8 inch tin யூஸ் பண்ணலாம். and then 2 டயரில் 1.5 kgக்கு 7 inch tin 5 inch tin யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி 3 டயரில் 3 kgக்கு 9 inch 7 inch 5 inch யூஸ் பண்ணலாம். இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க ஒரு 4 kg கேக் வருது அப்படின்னா நம்ம எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இதுக்கு நான் ஒரு டின் எடுத்திருக்கேன். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா அரவுண்ட் 10 inch இருக்குது. இதை நான் இந்த இடத்துல இப்போ மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இப்போ ஒரு டின் வைக்கலாம். இது பார்த்திங்கன்னா இது எவ்வளோ இருக்குது அப்படின்றதையும் நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். இது அரௌண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 8 inch கிட்ட இருக்குது. ஓகேங்களா, 8 inch. ஸோ இதை வச்சு நீங்களே கேல்குலேட் பண்ணி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் இது எந்தெந்த கேஜி டின் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். அண்ட் தென் தேர்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இது ஒரு டின் வச்சுக்கலாம். இதையும் மெஷர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறப்போ உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். மெஷர்மெண்ட்ஸுமே எதுவுமே மாறாது. கேக்கோட பேட்டருமே பர்ஃபெக்டாக நம்ம ரெடி பண்ணி நம்ம கஸ்டமருக்கும் சாட்டிஸ்ஃபைடாக கொடுக்கலாம். லாஸ்ட்டாக இருக்கிற டின் பார்த்தீங்கன்னா 3.5. இது 4 கூட நம்ம வைக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இதுலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 மைனஸ் ஆகிட்டு வரணும். அதே மாதிரி இப்போ 7 inch இந்த மாதிரி நம்ம இதில் வைக்கிறோம் அப்படின்னா 7 inch வைக்கணும், அதுக்கிட்ட 5 inch வைக்கணும், அப்புறம் 3 inch இந்த மாதிரி நம்ம செட் பண்ணணும். 2 குறையணும். ஒன்று குறைஞ்சிச்சின்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கோன் ஷேப்பில் வந்துடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி 2 நம்ம குறைச்சி வச்சுருந்தோம்னா டயர் கேக் பர்ஃபெக்டாக வரும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது ரிலேட்டடாக எந்த டவுட்ஸாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக கேளுங்க. நம்ம வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.